தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தினத்திலும் தேவனால் காரியம் வாய்க்கும் என்ற தலைப்பின் கீழாக நாம் வேத தியானத்தை பரிசுத்த வேதாகமத்தின் வார்த்தைகள் கொண்டு பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு நாம் தியானிப்போம். தேவன் நம்மை காத்து வழி நடத்தி பலப்படுத்துவாராக. ஆமீன். சங்கீதம் 37 அதிகாரம் 5 வசனம், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய வழியை தேவனிடத்தில் ஒப்புவித்து நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ண அவர் மீதாக நம்முடைய விசுவாசத்தையும் நம்பிக்கையையும் வைத்திருந்தோம் என்றால் தேவன் நிச்சயமாக நம்முடைய காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நம்முடைய காரியம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? சங்கீதம் 101 அதிகாரம் 3 வசனம் இவ்வாறாக சொல்கிறது, தீங்கான காரியத்தை என் கண்முன் வைக்க மாட்டேன், வழி விலகுகிறவர்களின் செய்கையை வெறுக்கிறேன், அது என்னை பற்றாது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய காரியம் தீங்கான வழியாக தீமையின் நோக்கமாக இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட வழியை விட்டு நாம் விலக்கி பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்துதல் படி நன்மையான காரியங்களாக நாம் செய்தோம் என்றால் தேவன் நிச்சயமாக நம்முடைய காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நாம் நீதியின் பாதையில் நடக்கிற பிள்ளையாக இருந்து நம்முடைய காரியங்கள் நன்மையான காரியங்களாக இருந்தால் நிச்சயம் தேவன் நமக்கு நல்லதொரு ஆலோசனை தந்து வழிநடத்தி வெற்றி சிறக்க செய்வார். நீதிமொழிகள் 18 அதிகாரம் 13 வசனத்தில், காரியத்தை கேட்கும் முன் உத்திரம் சொல்கிறவனுக்கு அது புத்தி ஈனமும் வெட்கமுமாய் இருக்கும் என்று வேத வசனம் சொல்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒரு காரியத்தை மற்றவர்களிடத்திலிருந்து கேட்கும் முன்பதாகவே அதற்குரிய பதிலை தந்தோம் என்றால், ஒரு காரியத்தை உள்வாங்காமல் நாம் செயல்பட்டோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையானது ஒரு வெட்கப்படுதலுக்குரியதாக சென்று விடுகிறது. நம்முடைய காரியங்கள் அனைத்தையும் தேவனிடத்தில் ஒப்புவித்து ஆலோசனைகளை கேட்டு நடந்தோம் என்றால் வெற்றி சிறக்க செய்கிற தேவனாக இருக்கிறார். பிறரிடத்தில் இருந்து ஒரு காரியத்தை நாம் முழுமையாக கேட்டு ஆலோசனைகளை நாம் பிறருக்கு கொடுக்கிறோம் என்றால் அது புத்திக்குரிய வார்த்தையாகவும் நம்மை நாம் வெட்கப்பட்டு போகாமல் காக்கிற வார்த்தையாகவும் இருக்கிறது என்று வேத வசனம் சொல்கிறது. நாம் பிறருடைய காரியத்தை கேட்டோம் என்றாலும் சரி, நம்முடைய காரியத்திற்கு ஆலோசனை தருகின்றவர் தேவன் ஒருவரே என்பதை உணர்ந்தவர்களாக தேவனிடத்தில் அனைத்து காரியத்தையும் ஒப்புவித்தோம் என்றால் அவருடைய ஆலோசனை என்றென்றும் நிச்சயம் உறுதியான, நேர்மையான, நீதியான, வெற்றி சிறக்க செய்யும் ஆலோசனையாக இருக்கும். அந்த ஆலோசனை நம்மை வெட்கப்படுத்தாது, ஞானமுள்ள ஆலோசனையாக இருக்கும். பிரசங்கி 12 அதிகாரம் 14 வசனம் சொல்கிறது, ஒவ்வொரு கிரியையையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஒரு காரியத்தை நாம் தேவனிடத்திற்கு முன்பதாக சென்று அது நாம் பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதம், பெற்றுக்கொள்கிற பதில்கள், ஆலோசனைகள் நன்மையாக இருக்கிறதா என்பதை உணர்ந்தவர்களாக நாம் அனைத்து காரியங்களிலும் நன்மையான கிரியைகளை செய்கிறவர்களாக இருந்தோம் என்றால் தேவன் அதை நியாயத்திலே கொண்டு விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார். தீமையாக இருந்தால் நிச்சயம் தண்டனைக்கு உட்படுவோம். நியாயமான கிரியைகள், நன்மையான காரியங்களாக இருந்தால் தேவன் அதற்கு தேவையான பதிலை தந்து நம்மை வழிநடத்துவார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஏசாயா 43 அதிகாரம் 26 வசனத்தில், நாம் ஒருவரோடு ஒருவர் வழக்காடும்படி எனக்கு நினைப்பூட்டு, நீ நீதிமானாக விளங்கும்படி உன் காரியத்தை சொல். தேவனிடம் நம்முடைய அனைத்து காரியத்தையும் எடுத்து சொல்லும் என்றால் தேவன் நமக்கு ஆலோசனை தரும் பொழுது அந்த காரியம்
உண்மையான காரியமா அல்லது தீமையான காரியமா என்பதை அவர் நமக்கு விளங்க செய்கிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய காரியத்தை எடுத்து சொல்லும் பொழுது அவர் வழிகாட்டும்படி அவரிடம் உத்தரவு கேட்டோம் என்றால் அவர் நன்மையான வழியை காட்டி நம்மை வழி நடத்துவார். அவர் நம்மோடு கூட இருந்து ஆலோசனை சொல்கிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய காரியத்தை அவரிடம் சொல்வோம். ஆமோஸ் 1:7 இவராக நாம் காண்கிறோம், கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தேவன் தாம் செய்யவிருக்கும் காரியங்களை தம்முடைய ஊழியக்காரர்கள் மூலமாக தமக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களுக்கு அவர் எடுத்துரைக்கிறார். நம்மை படைத்த தேவன், நம்மை காண்கிற தேவன், நம்மை வழிநடத்துகிற தேவன், நமக்கு ஆலோசனை தருகிற தேவன், நம்மை தன்னை கண்மணி போல காத்து வழிநடத்துகிற தேவன், அவரிடம் நம்முடைய ஆலோசனை சொல்லலாமே. ஏன் தேவன் அவருடைய காரியங்களை தம்முடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனங்களுக்கு வெளிப்படுத்தும் பொழுது நாம் அவரை முழுமையாக விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு பற்றி கொள்கிறோம் என்றால், நம்முடைய காரியத்தை அவரிடம் நாம் விவரித்தோம் என்றால், நிச்சயம் ஆலோசனை தந்து வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்தவர்களாக அவரை பற்றி கொள்வோம். 1 கொரிந்தியர் 1:10 சகோதரரே, நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர் பொருந்தி இருக்க வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். பவுல் இவ்வாறாக எழுதுகிறார், கொரிந்திய சபைக்கு நாம் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாக சீர் பொருந்தி இருக்க வேண்டும் என்று. இயேசு கிறிஸ்துவானவர் தம்முடைய இரத்தத்தை நமக்கு முழுமையாக தந்து நம்மை மீட்டு கொண்டு பாவத்திற்கு விடுதலை தந்தார் என்ற அந்த காரியத்தை நாம் என்றென்றும் மறவாமல் அதை விசுவாசித்து அறிக்கை செய்து அதனாலே எந்த ஒரு பிரிவும் இல்லாமல் ஏக மனதோடு ஏக யோசனையோடு சீர் பொருந்தி கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும். இந்த மிக முக்கியமான காரியத்தை நாம் என்றென்றும் மறவாமல் நாம் நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும். அந்த விசுவாசமும் நம்பிக்கையும் உள்ளவர்களாக நாம் இருக்கிறோமா? தேவன் தம்முடைய இரத்தத்தை நமக்காக சிந்தி நமக்காக மரித்து தம்முடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனங்களுக்கு பாவத்தை கழுவி பரிசுத்தப்படுத்தினார் என்று குமாரனுடைய இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினாலே அதை செய்தார் என்பதை நாம் எவ்வாறாக நினைக்கிறோம்? அந்த காரியத்தை நாம் மறக்காமல் இருக்கிறோமா? தேவன் நம் மீது அன்புள்ளவராக இருக்கிறார் அல்லவா? அவரிடம் நம்முடைய காரியத்தை ஒப்புவிக்கலாமே. தேவன் நமக்கு பதில் தருவார் அல்லவா? சங்கீதம் 118:25 கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தேவன் நம்மை ரட்சித்து நம்முடைய பாவங்களை கழுவி நம்மை பரிசுத்தப்படுத்தினார். தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட பிள்ளைகளாக, அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை உணர்ந்த பிள்ளைகளாக அவர் மீது நம்முடைய நம்பிக்கையும் விசுவாசத்தையும் வைத்து நம்முடைய காரியத்தை நாம் அறிக்கை செய்யும் பொழுது நிச்சயம் நம்முடைய காரியத்தை வாய்க்கப்படுகிற தேவனாக இருக்கிறார். வேத வசனம் இவ்வாறாக சொல்கிறது, நம்முடைய விண்ணப்பத்தை ஸ்தோத்திரத்தோடும் ஜெபத்தோடும் கூடிய விண்ணப்பமாக ஏறெடுக்கும் பொழுது தேவன் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கிற தேவனாக இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய காரியங்கள் நிச்சயமாக வெற்றி சிறக்க நம்முடைய அனைத்து காரியங்களையும் தேவனிடத்தில் எடுத்து
நாம் விண்ணப்பமாக செலுத்தி தேவன் மீது நம்பிக்கையை வைத்து நாம் விசுவாசித்து தீமையான காரியங்களை விட்டு ஒழிந்து நன்மையான காரியங்களை சிந்தித்து நன்மையான காரியங்களை கிரியைகளை செய்தோம் என்றால் தேவன் நிச்சயமாக நம்மை வெற்றி காண செய்கிற தேவனாக இருக்கிறார். நிச்சயம் தேவன் நம்முடைய காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நாம் கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும் என்று அவரிடம் கேட்கும் பொழுது நிச்சயமாக பதில் தருகிற தேவனாக இருக்கிறார். தேவன் நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணுவார். ஆமீன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் அனைவருக்கும் தெரிந்த இந்த ஒரு பாடல், உன் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் உன்னோடு இருக்கின்றார். உன்னை பேர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் உன்னை கடைசி வரை நடத்தி செல்வார். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வைக்கும். உன் கண்ணீரை துடைத்திடும் கர்த்தர் உனக்குள் வசிக்கின்றார். உன்னை தமக்கென்று பிரித்தெடுத்து தம் மகிமையால் நிரப்பிடுவார். உன் நினைவு அவர் நினைவல்ல, மேலானதை செய்வார். உன்னை உடைத்து உருவாக்கும் குயவனவர் உன்னை சிறப்பாய் வணைந்திடுவார். உன் ஜபத்தினை தொடர்ந்திடு மகனே மகளே, ஜபத்தால் ஜெயம் ஜெயமே. உன் பாதைகளை கர்த்தர் உயர்த்திடுவார், உன் தடைகளை நொறுக்கிடுவார். என் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் என்னோடு இருக்கின்றார். என்னை பெயர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் என்னை கடைசி வரை நடத்தி செல்வார் என்று நாம் சொல்வோம் என்றால் தேவனிடம் நம்முடைய விண்ணப்பங்களை ஏறெடுப்போம், நற்கிரியைகளை செய்வோம். தேவன் நம்மை காத்து வழி நடத்தி பலப்படுத்துவார். என் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். என் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தேவன் நம்முடைய காரியத்தை வாய்க்கச் செய்வார். ஆமீன். அல்லேலூயா. ஆமீன்.